ஹாய்ப்பா. ஹேய், வெளியில உன்னை வச்சு ஷூட் பண்ணணும்னு கூட்டிட்டு போனாங்கல்ல, ஷூட் பண்ணாங்களா? நல்லா வந்திருக்கா? அசத்தெல்லாம் வந்திருக்குமா? ஆ. இது வரைக்கும் யாரும் என்ன இப்படி ஒரு வீடியோ ஷூட் பண்ணதே இல்லையா? எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்குமா. ஒரு நாள்ல லைஃப் எப்படி மாறிடுச்சு பாத்தியா? கேமரா லைட்னு எல்லாம் ஒன்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆமாப்பா, என்னாலே நம்ப முடியல. இப்படி ஒரு வாழ்க்கையை உண்டாக்கி கொடுத்ததுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். டேய், அப்பாங்க எதுக்குடா நன்றி சொல்ற? உங்களுக்கு நல்ல வாழ்க்கை உண்டாக்கி கொடுக்கறது எங்களுடைய கடமைடா. என்ன நர்மதா நான் சொல்றது? ஆமாப்பா, நல்ல வாழ்க்கையை உண்டாக்கி கொடுக்கறது தானே அப்பா அம்மாவோட கடமை. அதே சமயத்துல 2 பேருக்குமே அது நல்ல வாழ்க்கை தானான்னு நம்ம கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும்பா. என்னம்மா சொல்ற? இந்த கல்யாணம் 2 பேருக்கும் நல்ல வாழ்க்கை தான்டா. அது இன்னும் போக போகதான்ப்பா தெரியும். என்னடி சொல்ற? எங்களுக்கு ஒண்ணும் புரியல. இப்ப அம்மாவும் நீங்களும் இருக்கீங்க. இத்தனை வருஷம் கழிச்சு தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஜோடின்னு தெரியுது. அப்படி அருணுக்கும் வர்ஷாவுக்கும் அவங்க நல்ல ஜோடின்னு தெரியறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும்னு சொன்னேன். இங்க பாருமா, ரொம்ப குழம்பிக்க வேண்டாம். நம்ம நல்லெண்ணத்தோட ஒரு காரியத்தை பண்ணி வச்சா அது நல்லதா தான் நடக்கும். பி சேர்ஃபுல், ஓகே? உங்க பையன் அப்படியெல்லாம் நல்ல பையன் இல்லப்பா. அதான் எனக்கு கவலையே. டேய், வீடியோ கம்ப்ளீட்டா எடுத்து முடிச்சிட்டீங்களா? எடுத்து முடிச்சு எரிட்டே பண்ணிட்டாங்கம்மா. செம்மையா வந்திருக்கு. நான் இப்போ ப்ளே பண்றேன், பாக்குறீங்களா? ஏய், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அது சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். நாளைக்கு பதவி ஏற்கிற ஈவெண்ட்ல எல்லாரோட சேர்ந்து பார்க்கலாம். அப்பா, என்னால அவ்வளவு நேரம்லாம் காத்துட்டு இருக்க முடியாது. நீங்க எல்லாரும் என்ன பாராட்டி பேசும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? அது எல்லாத்தையும் ஒன்னா ஒரே வீடியோவை பார்க்கும்போது எனக்கே என்ன நினைச்சு ப்ரௌடா இருந்துச்சு. ப்ளீஸ் இப்பவே பாத்துடலாமே. டேய், அப்பா சொல்றதா சரி. நாங்க மட்டும் தனியா பார்த்து சந்தோஷப்படுறதுல என்னடா இருக்கு? எல்லாரோடையும் சேர்ந்து பார்க்கணும். அப்பதான் ஈன்ற பொழுதுன்னு பெருத்துவக்கும் தன் மகனே சான்றோன் என கேட்ட தாய்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்கும். சரிம்மா, இதுக்கு மேல நான் உங்களை கட்டாயப்படுத்தல. ஆனா இந்த வீடியோவை பார்க்கும்போது நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. அதுவும் நர்மதா பேசின வீடியோ இருக்கே, அதுதான் நாளைக்கு ஹைலைட்டா இருக்க போகுது. அவ்வளவு பிரமாதமா பேசியிருக்கா. தேங்க்யூ சோ மச் நர்மதா. உன்ன மாதிரி ஒரு சிஸ்டர் கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப நடிக்காதரா ராஸ்கல். உன் குட்டெல்லாம் சீக்கிரமா உடைய போகுது. அதனாலதான் கட்டாயம் நர்மதா பேசணும்னு நான் இன்சிஸ்ட் பண்ணேன். நாங்களாம் உனக்கு கிரேட்னு சொல்றோம்ல, அது பெரிய விஷயம் இல்லடா. உன் சிஸ்டர் சொன்னா பாரு, அதுதான் பெரிய விஷயம். வர்ஷாவே எடிட்டிங்ல நர்மதா பேசினதை பார்த்துட்டு ஷீ இஸ் ரியலி கிரேட், இப்படி பேசுறதுக்கு பெரிய மனசு வேணும்னு பாராட்டினான். நீ வேணும்னா நாளைக்கு பாரு, உன்னோட ஸ்பீச் தான் ஹைலைட்டா இருக்கும். நாளைக்கு ஹைலைட் என்னோட ஸ்பீச் இல்ல, நான் பண்ண போற ஒரு விஷயம் தான் இருக்க போகுது. அருண், வெயிட் அண்ட் சீ. அவ பார்வையே சரியில்லையே. பெருசா ஏதோ பிளான் பண்றாளோ? என்ன செஞ்சிருவா, பாத்துக்கலாம். இவ்ளோ பெரிய கேடித்தனம் பண்ணிட்டு ஒரு யோகிய மாதிரி என் அப்பா அம்மா முன்னாடி வேஷம் போட்டுட்டு இருக்கான். அங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கைய நாசம் படுத்த போறோம்னு ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம நடந்துக்கிறான். இவனை சும்மாவே விடக்கூடாது. சொல்லுடி. ஜாஸ்மின், உனக்கு ரோகிணி அருணோட போட்டோஸ் அனுப்பியிருக்கேன், பாரு. சூப்பர் நர்மதா, இந்த போட்டோஸ் தான் வேணும். இனி அடி தூள் பண்ணலாம். நான் வேற என்ன பண்ணணும்? அந்த வருஷ டீம் ரெடி பண்ண ஏவி கிடைச்சதா? ஏய், இப்பதான் அந்த ஏவி அருண் கொண்டு வந்திருக்கான். அது அவனோட ரூம்ல தான் இருக்கு. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நான் எடுத்துருவேன். அதை எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வரியோ அவ்வளவு நல்லது.
கண்டிப்பா கொண்டு வரேன். நீ மட்டும் அந்த வீடியோவை கொண்டு வந்துட்டனா ரைட்டான பிளேஸ் பார்த்து இந்த வீடியோவை கனெக்ட் பண்ணிடலாம். ஆரம்பத்துல அருணோட ஏவி மாதிரி தான் இருக்கும். சடனா அது அருண் ரோகிணி வீடியோவா மாறிடும். என்ன சொல்ற? சூப்பர் ஜாஸ்மின், நான் நாளைக்கு காலையில வீடியோவோட வரேன். ஓகேடி, சூப்பர். நாளைக்கு பார்க்கலாம். பாய். கல்யாணம் வரைக்கும் தான் இந்த பெட்ரூம். அதுக்கப்புறம் வர்ஷா வீட்ல நல்ல பாஷான பெட்ரூம்ல ஒரு மகாராஜா தூங்குற மாதிரி தூங்குவேன். கடவுளே, அந்த நாள் சீக்கிரம் வரக்கூடாதா? என்னது புது நம்பரா இருக்கே? யார் இந்த நேரத்துல? வர்ஷா ஆபீஸ்ல இருந்து கூட யாராவது கால் பண்ணுவாங்க. சரி, எடுத்து பேசிடலாம். ஹலோ மாமா. மாமாவா? யாரு? என்ன தெரியலையா மாமா? என்ன தெரியலையாவா? எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கு, ஆனா யாருன்னு தெரியலையே. மாமா, இங்க இருந்து போய் 4 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன மறந்துட்டீங்களா? இந்த லூசா வேற நம்பர்ல இருந்து வந்திருக்காளா? தெரியாம எடுத்துட்டேனே. ஷூ, ரொம்ப நேரம் பேசி சாவடி போல. மகேஷ் உங்களதான். ஆ, என்ன மகேஷ், என்ன தெரியல? ஹேய், ரோகிணி நீயா? உன் பேரே வரல. இது வேற நம்பரா இருக்கு. ஆமா, நீங்க தான் என் போனை எடுக்கிறதே இல்லைல்ல, அதான் இங்க வேலை பாக்குறவங்க நம்பர்ல இருந்து கால் பண்றேன். அதனாலதான் என்னால கண்டுபிடிக்கவே முடியல. நீ மட்டும் ஓன் நம்பர்ல இருந்து கூப்பிட்டு இருந்தா நான் உடனே கண்டுபிடிச்சிருப்பேனே. என் குரலை வச்சு உங்களால கண்டுபிடிக்க முடியலையா? கண்டுபிடிச்சிருப்பேன், ஆனா உன் குரல்ல ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருந்துச்சு. உனக்கு ஏதாவது கோல்டா? ஆமா, லைட்டா கோல்டு பிடிச்சிருக்கு. அதனாலதான் என்னால கண்டுபிடிக்க முடியல. இல்லனா என் ராஜாத்தியோட குரல் எனக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லாம திடீர்னு என்ன மாமான் வேற கூப்பிட்டியா? அதான் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ விளையாடுறாங்களோன்னு நினைச்சிட்டேன்.